நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்கைப்பூண்டு வளர்ப்பை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கபடியாக இந்த தக்கைப்பூண்டு வளர்ப்பதனால மண் வளம் வந்து எப்படி மீட்டெடுக்கப்படுகிறது, மண் வளத்துக்கு என்னென்ன சத்துக்கள் வந்து கிடைக்கிறது, மண்ணுக்கு வந்து பயிர்கள் வளர்வதற்கான என்னென்ன சத்துக்கள் வந்து தக்கைப்பூண்டு மூலயமா கிடைக்குது, அப்புறம் இதை வந்து எப்படி வந்து பயன்படுத்துவது, இது வந்து எப்படி வந்து மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாமா கூடாதா, இதன் மூலம் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம சேனலுக்கு கீழே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வந்து இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தக்கைப்பூண்டு வளர்ப்பது மூலமாக மண் வளத்துக்கு வந்து மீட்டெடுக்கப்படுகிறது. மண்ணுக்கு வந்து என்னென்ன சத்துக்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்கைப்பூண்டில் உள்ள இந்த வேர்களை பாருங்கள், இது வந்து காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்தை வந்து தக்க வச்சுக்கொள்ளும். இந்த நைட்ரஜன் சத்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் வளர்வதற்கு அதிகமாக வந்து பயனளிக்கிறது. இந்த தக்கைப்பூண்டில் உள்ள தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா புரத சத்தும், இந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா தலை சத்தாகவும் வந்து பயன்படுகிறது. இதை வந்து நைட்ரஜன் சத்துக்கள் வந்து அதிகமாக இதில் இருக்கிறனால காற்றுல உள்ள நைட்ரஜனை வந்து இந்த வேர்கள் வந்து தக்க வச்சுக்கொள்ளும். இதனால் அதிகப்படியான நைட்ரஜன் சத்துக்கள் வந்து இதில் இருக்கனால நம்ம வந்து மடக்கி விழும் பொழுது மண்ணுகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து மீட்டெடுக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, தலை சத்து, புரத சத்து, எல்லா சத்துமே வந்து இந்த தக்கைப்பூண்டு பயிரிடுவதன் மூலமாக மண் வளத்துக்கு வந்து மீட்டெடுக்கப்படுகிறது. மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. அதில் உள்ள அமிலத்தன்மை எல்லாத்தையுமே வந்து மாற்றி கெட்ட பாக்டீரியாக்களை நீக்கி நல்ல பாக்டீரியாக்களை வந்து அழியாமல் பாதுகாக்குது. இதன் மூலம் வந்து மண் வளம் வந்து நல்லாவே பாதுகாக்கப்படும். நல்ல ஒரு மகசூலையும் நல்ல ஒரு பயிர்கள் வந்து செழிப்பாகவும் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வந்து இந்த இயற்கை உரம் வந்து பயன்படுகிறது. தக்கைப்பூண்டு பயன்படுத்துறதுனால இதை வந்து எப்படி செலவு வந்து இதில் மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, இதில் வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து 5 கிலோ 6 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ 80 ரூபாலேருந்து 100 ரூபா வருது. 100 ரூபான்னு வச்சு 80 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட, அல்லது 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 5 கிலோ 600 ரூபாய்க்கு தான் வரும். இதற்கு படியாக இன்னும் 2 கிலோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி இதில் வந்து நிலத்தில் வந்து நீங்கள் பயிரிடும் பொழுது ஒரு பகுதியை நீங்கள் வந்து விதைகளுக்காகவோ நீங்கள் அதை வச்சுக்கொள்ளலாம். அடுத்த முறை நீங்கள் வந்து தக்கைப்பூண்டு பயிரிடும் பொழுது அதற்கு வந்து செலவு பண்ணாமல் இதுலேருந்து விதைகளை நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம். அந்த உற்பத்தி பண்ண விதைகளை வந்து அடுத்த முறை நீங்கள் நிலத்துக்கு பயன்படுத்தும் பொழுது தக்கைப்பூண்டு வந்து விதைகள் வாங்குவதற்கான செலவு வந்து குறைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகப்படியாக நீங்கள் விதைகளை வாங்கி விதைக்கும் பொழுது ஒரு பகுதியை வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து தீவனமாகவும் இந்த பசுந்தீவனமாகவும் இந்த தக்கைப்பூண்டு வந்து பயன்படுகிறது. இதன் மூலயமா ஆடு மாடுகள் வைத்திருந்தா கூட அதில் ஒரு பகுதியை நீங்கள் வந்து ஆடு மாடுகளுக்கு பசுந்தீவனமாக இந்த தக்கைப்பூண்டியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனுடைய விதைகள்னு பார்க்கும்பொழுது இப்படி தான் இருக்கும். இந்த காய்கள் வந்து நீட்டாக கடுகு காய்கள் மாதிரியே இருக்கும். இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா கடுகு விதைகள் மாதிரியே தான் இருக்கும். இந்த காய்களை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது போன்று தான் இருக்கும் இந்த காய்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பசுந்தாள் உரங்களை வந்து உரச்செடிகளை வந்து பயிரிட்டு அதை வந்து நீங்கள் மடக்கி விழுதுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயிரிடும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அதில் விளையக்கூடிய பயிர்களுக்கும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் ரசாயன உரங்களையும் வந்து பயன்படுத்துறீங்க. அந்த தவறுகளை பண்ணாதீங்க. இது வந்து இயற்கை வளத்தில் இயற்கையான முறையில் மண் வளத்தை மீட்டெடுத்து மீண்டும் பழையபடியான இயற்கை முறையில் விவசாயம் செய்து மகசூலை அதிகரிக்கணும், நல்லபடியான லாபத்தையும் பார்க்கணும் என்பதற்காக தான் நம்ம இந்த உரச்செடிகளை பயிரிடுறோம். அதன் மூலமா கிடைக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கொண்டு தான் பயிர்கள் வந்து நல்ல முறையில் வந்து வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி அடையக்கூடிய பயிர்களையும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் ரசாயனமான உரங்களையும் பயன்படுத்தும் பொழுது மறுபடியும் மண் வளம் வந்து சீர்கேடும். பயிர்கள் வந்து நல்ல வந்து மகசூலை கொடுக்காம போகும். அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த தவறுகளை பண்ணாதீங்க. ரசாயன உரங்களை முற்றிலுமாக தவிர்த்துட்டு நீங்கள் வந்து முழுவதுமாக இயற்கையான முறையிலேயே இந்த பசுந்தாள் உரங்களை பயிரிட்டு அதன் மூலம் நீங்கள் பயிர்களுடைய பயிர்களுக்கும் இயற்கை உரங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இயற்கையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் பொழுது மண் வளமும் பாதுகாக்கப்படும். அதன் மூலியமாக பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நல்ல ஒரு விளைச்சலையும் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் பார்க்க முடியும். இப்படி தான் வந்து நம்ம இந்த மண் வளத்தை வந்து மீட்டெடுக்கணும். இதற்காக தான் நம்ம தக்கைப்பூண்டு, சணப்பை போன்ற வந்து இயற்கை உரங்களை வந்து பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துகிறோம். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நமது சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ நிச்சயமாகவே நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.